மாணவர் இதழ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான பதில் சொல் பரிசுவேல் என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பதிப்பு சார்பில் இந்த ஆண்டு மெகா வினாடி வினா போட்டி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 150 பள்ளிகளில் நடத்தப்பட உள்ளது. இதனை தினமலர் பட்டம் இதழுடன் புதுச்சேரி ஆச்சாரியா உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனம் இணைந்து நடத்துகிறது. இந்த மெகா வினாடி வினா போட்டிக்கு மாணவர்களை தேர்வு செய்ய புதுச்சேரியில் முதல் பள்ளியாக தேங்காய்திட்டு ஏக்லவியா சர்வதேச பள்ளியில் முதல்நிலை தேர்வு நடந்தது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் +1 வரை பயிலும் 600 மாணவர்கள் பங்கேற்றனர். இவர்களுக்கு பொது அறிவு தொடர்பான 25 வினாக்கள் கேட்கப்பட்டு 20 நிமிடங்கள் தேர்வு நடத்தப்பட்டது. அதிக மதிப்பெண் அடிப்படையில் 16 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான வினாடி வினா போட்டி துவக்க நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடந்தது. நிகழ்ச்சியை புதுச்சேரி தினமலர் வெளியீட்டாளர் கே. வெங்கட்ராமன், வரதட்சணை தடுப்பு ஆலோசனை குழு சேர்மன் வித்யா ராம்குமார், ஆச்சாரியா கல்வி நிறுவனங்களின் தலைவர் அரவிந்தன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து முதல்நிலை தேர்வில் தேர்வு பெற்ற 16 மாணவர்கள் 8 அணிகளாக பிரிக்கப்பட்டு வினாடி வினா போட்டி 3 சுற்றுகளாக நடத்தப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் 8 கேள்விகள் கேட்கப்பட்டன. சவாலான கேள்விகளை அசத்தலாக எதிர்கொண்டு மாணவர்கள் பதிலளித்தனர். சில கேள்விகளுக்கு பார்வையாளர் மாடத்தில் இருந்த மாணவர்கள் பதில் சொல்லி பாராட்டுதலை பெற்றனர். இறுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி லோகிதா, 7ஆம் வகுப்பு மாணவர் அரிஸ் அணி முதலிடம் பிடித்து அசத்தியது. ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பிரசாந்த், தக்ஷன் அணி 2ஆம் இடம் பிடித்தது. முதல் 2 இடங்களை பிடித்த அணிகள் மாநில அளவிலான அடுத்த சுற்றுக்கு தேர்வானது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தினமலர் வெளியீட்டாளர் கே. வெங்கட்ராமன், வரதட்சணை தடுப்பு ஆலோசனை குழு சேர்மன் வித்யா ராம்குமார், ஆச்சாரியா உலக தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களின் தலைவர் அரவிந்தன் ஆகியோர் பரிசு, சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். வினாடி வினா போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேபோல் வினாடி வினா போட்டி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மீதமுள்ள பள்ளிகளில் நடக்க உள்ளது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஸ்கூல் ஏக்லேவியா. இங்கே பட்டம் குவிஸ் ஏக்லேவியா ஸ்கூலில் நடத்துனாங்க. அதில் 8 டீமில் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நடத்துகிற அந்த பட்டம் நிகழ்ச்சியில் நான் ஃபஸ்ட்டு வருவேன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் ஸ்கூல் ஏக்லாவியா. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் குவிஸ் காம்படிஷன், பட்டம் குவிஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதில் 8 டீமில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்த காம்படிஷன்லேயும் நான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பட்டம் நியூஸ் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம படிக்க இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு தோணுது. அதனால் இது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி நம்ம இன்டெலிஜென்ஸு இன்க்ரீஸ் ஆகுது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு இன்ட்ராபர்சனல் ஆகுது. நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கான தகுதி, காம்படிஷன்லாம் போய் வின் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்டத்தில் எனக்கு ஒரு கதை மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டோரி டைப்பில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதை படிக்கலாம்னு தோணும். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இந்த பட்டம் ரொம்ப நல்ல விஷயம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இவங்க நடக்கிற குவிஸ் காம்படிஷன்னால நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் நம்மளால் தமிழ் படிக்கிற முடியலனா கூட நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாகும். நம்ம சொன்ன மாதிரி பட்டத்தில் நிறையா அந்த விடுகதைகளும் கொஷின்ஸும் இருக்கும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கின்றேன். இந்த பட்டம் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த பேப்பர் படிக்கிறதுல நல்ல இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கெயின் ஆகி அப்டேட்டடாக இருக்கலாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு. அப்படியே என் அம்மாவும் படிப்பாங்க, என் ஃபேமிலியில் எல்லாருமே படிக்கிறாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்ச பகுதியும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றியும் வரும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பற்றியும் வரும். இன்ஃபர்மேஷனும் நிறையவே கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதில் முதலிடம் பிடிக்கும் அணி மாநில அளவிலான அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அசத்தலான அமர்க்களமான பரிசுகள் காத்திருக்கிறது. அடுத்த மெகா வினாடி வினா போட்டி வரும் 14ஆம் தேதி கடலூர் ஸ்ரீ முஷ்ணம்
தவ அமுதம் மெட்ரிக் பள்ளியிலும், 16ஆம் தேதி விழுப்புரம் சரஸ்வதி மெட்ரிக் பள்ளியிலும், 23ஆம் தேதி கள்ளக்குறிச்சி AKT மேல்நிலைப் பள்ளியிலும் நடக்கிறது.